யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1 இன்று நாம் பார்க்க இருப்பது நதிக்கரையோரமாய் 1918 முதல் 1947 வரை தொடர்ந்து பார்ப்போம். இந்தியாவில் சாதுக்களுக்கு உணவிடுவது என்பது ஆண்டாண்டு காலமாக நடந்து வரும் பழக்கம். இது வெறும் தர்மச் செயலாக பார்க்கக்கூடியதல்ல. கிறித்துவ மதத்தில் பசித்தவர்களுக்கு உணவிடுதல் என்பது உண்டு. ஆனால் 2 மத சம்பிரதாயங்களிலுமே தேவையானவர்களுக்கு உணவளித்தல் என்பது புண்ணியமாக கருதப்படுகிறது. என்றாலும் சாதுக்களுக்கு உணவளிப்பது என்பது இவை அனைத்தையும் தாண்டிய விஷயமாகும். இதனை ராம் சுரத்குமார் தனது சிறு பிராயத்திலிருந்தே புரிந்து கொண்டிருந்தார். இது சாதுவுக்கு உணவளிப்பது என்பது தெய்வத்தின் தூதரை அழைப்பதாகும். இதனை அவர் தனது பின்னாளில் கடைபிடித்தார். வங்கத்தைச் சேர்ந்த பஹல் ஹரநாத் என்கிற ஒரு ஞானி தனது பக்தர்களுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில், யோகிராம் சுரத்குமார் ஆர்வத்துடன் உற்சாகத்துடனும் சாதுக்களுடன் பகிர்ந்து கொண்டதை போலான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். சாதுக்கள் உண்மையான காந்தங்கள். தூய்மையற்ற எதையும் தூய்மைப்படுத்தி அதனை சிறப்பாக்கும் சக்தி கொண்டவர்கள். மனமார்ந்த உள்ளத்துடன் இந்த மாதிரி சாதுக்களுடன் இருப்பதை விரும்புங்கள். இவர்களால்தான் பேரின்ப நிலைக்கான சரியான மற்றும் எளிதான வழியை காட்ட முடியும். இது உங்களை கிருஷ்ணரை நோக்கி செலுத்தும். மகிழ்ச்சிக்கு முடிவிருக்காது. சாதுக்களை சந்தித்து பேச ஒரு முறை முயலுங்கள். நீங்கள் ஒதுங்கி நின்று பார்க்கும் அவர்களுடன் உரையாடுங்கள். கிருஷ்ணரின் லீலைகள் பற்றி பேசுங்கள். அவர்களுடன் சேர்ந்து கடவுள் துதி பாடுங்கள். மனதில் அமைதியை ஏற்படுத்த இதைவிடச் சிறந்த வழி எதுவும் இந்த பூமியில் இல்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு சென்று கொண்டே இருக்கும் இந்த சாதுக்களுடன் பேசுங்கள், உரையாடுங்கள். அவர்களிடம் அன்பு பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர்தான் அவர்களுக்கு இந்த கௌரவத்தை கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணரின் காலடியில் இந்த சாதுக்கள் சரணடைந்தவர்கள். கிருஷ்ணர்தான் அவர்களது கௌரவத்தை அதிகரித்தவர். யோகிராம் சுரத்குமார் ஹரநாத் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவர். பஹல் ஹரநாத்தின் பக்தர் ஒருவர் ஒருமுறை எனக்கு உணவளித்தார் என்று 70களில் திருவண்ணாமலைக்கு வரும் பழக்கம் கொண்ட திரு ஹரகோபால் செபுரியிடம் அவர் ஒரு முறை சொன்னார். பஹல் ஹரநாத் ஒரு மகாத்மா, அவர் மனைவி குசுமகுமாரியும் ஒரு மகாத்மா என்றும் அவர் சொன்னார். உண்மையில் இதனை பின்னோக்கி பார்த்தால் ஹரநாத்தின் வார்த்தைகள் இந்த பிச்சைக்காரர் பற்றியதுதான் என்பது புரியும். ராம், அந்த காலத்தில் இந்தியாவில் கல்வி அறிவு என்பது எல்லோராலும் எட்ட இயலாததாக இருந்தது. இருந்தாலும் ராம் சுரத்குமாரை அவரது பெற்றோர் நன்கு படிக்க வைத்தார்கள். அவரும் நன்கு படித்தார். அதனால் உயர்கல்வி பயின்று பள்ளி தலைமை ஆசிரியர் என்கிற அளவுக்கு பணியில் உயர்ந்தார். ஆனால் பள்ளி கல்வி என்பது அவருக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. தனது ஆரம்ப காலத்தில், அதுவும் 12 வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை அவரே நினைவு கூர்ந்திருக்கிறார். 1930 நடந்த அந்த சம்பவம் குழந்தை பிராயத்து பாதுகாப்பு வளையத்தை தகர்த்தது. மனித துயரங்களின் உயர்ந்த உண்மையை, நிலையற்ற தன்மையின் இயல்பை அவருக்கு அறிமுகப்படுத்தியது. ஒரு ஏழை மனிதனை, ஒரு உடல் நலம் குன்றியவனை, ஒரு சடலத்தை பார்த்த சித்தார்த்தன் எனப்படும் புத்தருக்கு எப்படி வெள்ளந்தித்தனம், அப்பாவித்தனம் போனதோ அதுபோல ராம் சுரத்குமாருக்கு ஒரு பறவையின் உயிரிழப்பு ஒரு பெரிய மாற்றத்தை அவரிடம் ஏற்படுத்தியது. நிலவொளி நிறைந்த அழகான இரவு நேரம் அது. ராம் சுரத்குமாரின் அம்மா அவரை கிராமத்து கிணற்றிலிருந்து ஒரு வாளி தண்ணீர் எடுத்து வரச் சொன்னார். எப்போதும் இந்த வேலையை செய்பவர்தான் அவர். இந்தியாவில் பெண்களும் சிறுவர் சிறுமியர்களும்
இந்த வேலையை வழக்கமாக செய்வார்கள். அதன்படி ராம் சுரத்குமார் தண்ணீர் இறைக்கச் சென்றார். இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.